பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீயாடு பள்ளி மனம் போரா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மீட்டு பாடிக்கிட்டு வரலாம். கெட்ட மூதேவி இது. நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான். பரதேசி பையன். வண்டியை நிறுத்து. நிறுத்துடா. வண்டியை நிறுத்தியா? நாங்க ஏல வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா. மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார் விஷயம் தெரியாதா? நேற்று கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். சார் என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார் பின்ன என்னடா, 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற. ஏய், இவன் எடுத்துக்க. உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாச்சு. இந்த உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்பனை படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊரை அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவனாலும் இயலாது. ஆயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழியை பாருங்க. வாடா வா, எடியா வழியா. பாத்ரா, பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச். என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே, அசையாமல் அங்கே நில். அருகில் வருகிறேன். கட்டி நசுங்கிருச்சே. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்தை அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதே பந்து? போங்க. டீச்சர், டீச்சர் என் பந்து. பெரியமா பெரியமா, நான் வயலை சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா? நீ தனியா போகாதடா கண்ணு. இந்த காலி வேற வண்டி எடுத்துட்டு போயிடுவான். ஏய் ராசம்மா, இங்க வா. அம்மா, என் பொண்ணு வயலு தோப்பு சுத்தி பார்க்கணும்னு சொன்னா பத்திரமா கூட்டு போயிட்டு வா. சரிங்க. நீ வா ராசம்மா, நம்ம போலாம். கௌரி கண்ணு, இங்க வா. என்ன பெரியமா? என்னடா அவளை போய் தொட்டு பேசிக்கிட்டு? என்ன பெரியமா, இந்த காலத்துல போய்? நான் சொன்னபடி கேளு போ. கண்ட்ரி ப்ரூட். நெய் மாதிரி. ஏன் காக்காச்சோம்? ஐயோ போது ராசமா. இங்க கொடுங்க ராசமா. நானும் கல்ல எடுக்க. ஐயோ வேணாம் தாயி, பண்ணையா நமக்கு தெரிஞ்சா கொண்டு போடுவாங்க. நீங்க நடந்தாயி போங்க ராசமா. கள்ள கபடம் இல்லாத பொண்ணா இருக்கீங்க. எல்லாம் நம்ம பண்ணிட்டோம். அதோ அங்க பாருங்க, அந்த தென்னந்தோப்ப நம்ம பண்ணிட்டோம். அப்படியா? சாப்பாடு இருக்கு, ஆளை காணோமே. யாரு ராசமா? என் புள்ளதாம்மா. அவனை சாப்பாடு கொண்டாட சொன்னேன், கொண்டாந்துருக்கான். இவன் எங்க போனான்னு தெரியலையே. நைஸ் பிளேஸ். Where love is gone. காதல் எங்கே சென்றது?
எங்க போனா? ஏய் ஐயா, ரஸ்மா, இவர் ஓமகனா? ஆமாமா. என்ன அது சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்கு? காக்கை எச்சம் பண்ணிருச்சு, அதான் போய் கழுவிட்டு வந்தேன். சட்டை காஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கோ, இல்லன்னா சளி பிடிச்சுக்கோ. நான் சின்னம்மாவுக்கு தோட்டத்தெல்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன். வாங்கம்மா போலாம். இவளுக்கு வேற வேலையில போடுறது. புக்கு அம்மா. ஏன் இப்படி ஓடி வர? என்ன ஆச்சு? அம்மா அந்த புக்கு வாங்கி கொடுமா. ரசமா, இத நான் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா எனக்கு அந்த புக்கை வாங்கி தெரியா இல்லையா? என்ன அது இப்படி புடிவாதம் பிடிக்கிற? அவங்க தான் படிச்சுட்டு தரேன்னு சொல்றாங்கல்ல, கொடுக்க வேண்டியதுதானே? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த புக்கை வாங்கி கொடு. அட இவன் ஒருத்தன் சொன்னதே சொல்லிக்கிட்டு. அம்மா நீங்க வீட்டு பக்கம் வாங்க, அங்க புஸ்தக கடையே வச்சிருக்கான். உங்களுக்கு இஷ்டப்பட்ட புஸ்தகத்தை எடுத்துன்னு போங்க. இவனுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த புக்கை வாங்கிட்டு போனா அவரோட வீட்டுக்கு போக முடியாது. புக்கை இங்கே கொடுத்துட்டா வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல ரசமா, இத அவர்கிட்டயே கொடுத்துரு. ஆளப்பாரு புடிவாதம் பிடிச்சவன். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நீங்க டீச்சர் கிட்ட என்னடா பேச்சு? பேசிக்கிறேன் சார். அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்களா நீங்க சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களா? சார், ஆமா, காதுல என்ன குத்திக்கிட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டேறா தம்பி. நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவால உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனாலதான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுபிடி? கண்ணனுக்காக லதா காத்திருந்தான். அவன் வராத காரணத்தால் அவனது வீடு நோக்கி வந்தான். ஆனால் அவன் அவளை காதலிக்கவில்லை. அவள் நாவிற்கும் பல்லிற்கும் பாலம் அமைத்துக் கொண்டு வார்த்தைகளை கொணர்கின்ற அந்த ஈறுதழ் பக்கத்தில் இருக்கும் கருத்த மச்சத்தை தான் காதலித்தான். காதல் ஒரு வினாடி விபத்து என்பார்கள். இவள் காதலும் அப்படித்தானோ? முதலாக தன் காதலை வெளிப்படுத்த தயங்கிய அவள் வீழ்ந்த முத்தினை எடுக்கவா கோர்க்கவா என்ற நிலையில் தன் பூவினும் மெல்லிய பூபாதத்தை அவன் நடைவாசலில் வைத்தான். அன்னம் போல் அசைந்தாள். அவன் குரல் கேட்கும் திசை நோக்கி வந்தாள். அவன் அறிய வண்ணம் தங்கச் சிலை போல் காட்சியளித்தான். சிலையின் அருகில் வந்தான். அவள் விழிகளை தொட்டான். தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதால் வண்ணத்து பூச்சி போல் விழிகள் படபடத்தன. தொட்டதுதான் தாமதம் வீச்சி. தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதால் பேய். அம்மா, ராஜா, நான் பேய்மா. என்னய்யா இப்படி ஓடி வர? நான் பேய்மா, பகல் பேய்மா. பேயா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளாரியா? நான் வரல. இந்த பேய எங்க இந்த விளக்கு மர வச்சேன்? ஐயோ, போன ஆடி மாசம் தான் வேப்பல் அடிச்சு இந்த பேய விரட்டினேன். மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டா, அதுவும் என் பையன்கிட்டே வாழாங்க. இந்த பேய ஐயோ அம்மாடி, நீங்களா? என்னய்யா இவங்கள போய் பேயுன்னு அம்மாடி தெரியாம சொல்லிட்டாமா. ஐயோ பரவாயில்ல ரசமா. என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி விட்டுருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அது அது வந்து அன்னைக்கு நீங்க தானே புக் வாங்க வர சொன்னீங்க. ஐயோ, வீட்டுக்குள்ள நிறைய புத்தகம் இருக்கு, உங்களுக்கு எம்போட்டு வேணாலும் எடுத்துக்கங்க. நான் ஒரு விவரம் கெட்டவ, நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க, உட்காருங்கம்மா. முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க தாயி? நீங்க எது வேணாலும் கொடுங்க, நான் சாப்பிடுறேன். என்ன பெருந்தன்மை பாத்தியா? அம்மா காலி. மோர் கொண்டுகிட்டு வரீங்களா? அம்மா நீ போவதா? நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ போனா ஆடு புலி புல்லு கட்டு கதை இடம். என்ன அது ஆடு புலி புல்லு கட்டு? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. என்ன சொல்லிட்டு போறான் அவன்? அப்படித்தான் ஏதாவது பேசுவான்.
இனிமே இவன் இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த வெயில போட்டு தூரம் வந்திருக்கீங்க. இந்த மாமாரு இந்தாங்க. ஐய மோர்ல முடி. நீ அது? ம், முடி மோர்ல தானா விழுந்ததா இல்ல யாராவது போட்டாங்களா? அது வந்து தானாதாம வந்துச்சு. கொடுங்கம்மா, வேற மோர் கொடுக்குறேன். ஐயா, இத ஊத்திட்டு வேற மோர் வேற கொடுங்க. மோர்லாம் இல்ல. என்ன அது? ஒரு பானை மோர் இருந்துச்சே. அது வந்துமா மோர பூனை குச்சிச்சு. மோர பூனை குடிச்சிச்சா? என்ன ராசம்மா, பூனை பால் குடிக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன், மோர் குடிக்கும் இப்பதான் கேள்விப்படுற. பரவாயில்ல ரசமா கொடுங்க. முடி விழுந்தா உறவு வளரும்னு சொல்வாங்க. ஐய, மோர உப்பு கரைக்குதே. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்வாங்க. ஒழுங்கா நில்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா ஏன் முன்னாலே வாத்தியார் கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டி பிடிச்சு உள்ள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல. சார், நீங்க போங்க சார், நான் ரெண்டு ஒண்ணு பாத்து வரேன். போங்க. ரெண்டுல ஒண்ணு பார்க்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவர் அதான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் ரெண்டு யார் ஒண்ணு? அவன் ரெண்டு, நான் ஒண்ணு. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாரு? அவர் யாரு நினைச்சா? சார், நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க மட்டும் போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா அந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த தேடிக்கிட்டு தெரியுமா? வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குழி தோண்டி புதைச்சது. புதைச்சிடலாம். அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லையா என்ன? சந்தை கடைக்கு போலாமா? மா, என்னையா கூப்பிட்ட? அம்மா நீ விறகு கொண்டா. இனிமே நான் தான் உனக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொண்டு வருவேன். ஐயோ வேண்டாயா, தீ பக்கத்துல போனா முகம் கருத்து போகும். அப்ப எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் கூட வயலுக்கு வேலைக்கு வரேன். ஐயோ, அங்க வெயில் அடிக்கும். இந்த வெயிலையும் மழையும் என் முதுகு தாங்கும். நீ தாங்க மாட்ட ராசா, சொன்னா கேளியா? என்னம்மா இது? அடுப்பு பக்கம் போனா நெருப்பு போடணும்னு சொல்ற, வயலுக்கு போனா வெயில் அடிக்கும்னு சொல்ற. அம்மா நீ எனக்காக தானே வேலைக்கு போற, நான் உனக்காக சமைச்சு போடுறேன். மாட்டேன்னு சொன்னா மண்வெடியை தூக்கிடுவேன். ஐயா, என்னையா இது? சரி, உன் இஷ்டப்படியே செய்ப்போ. ராசா, எல்லாம் பார்த்து எடுத்து செய்யா, கையில நெருப்பற்ற போது. நமக்கு தான் புள்ள வாச்சிருக்கு. இந்த வயசான காலத்துல வாக்கரிசி போட கூட உதவாது. ஊர் சுத்துறதும் ஊர் வம்பு இழுக்கிறதுமா இருக்குதுங்க. ராசமாவ சொல்லு கொடுத்து வச்சவ. பொண்ணாத்தாவும் தான் தான் புள்ளைய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சா. அவன் என்னடான்னா 5 வயசுல பள்ளிக்கூடத்துல மணி அடிக்கிற தண்டவாளத்தை திருடிட்டு ஓடினவன் இப்ப ரயில் தண்டவாளத்தை திருடிவிட்டு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் தலையெழுத்து மட்டும் என்னத்த வாழுது? ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒருத்தனை வளர்த்தேன். அவனும் ஊர்ல இருக்க ஒரு பொண்ணை பத்து கட்டி வச்சா அவன் இன்னொருத்த மண்டாட்டி எழுத்துட்டு ஓடிட்டான். என்ன இருந்தாலும் ராசமாப்பிள்ள மாதிரி வருமா? இவங்க படிப்பு படிச்சுட்டு பெத்தவளுக்கு சோறாக்கி போறதாக ராசமா கொடுத்து வச்சவ. என்ன புள்ள, மச்சான சோறு கொண்டு வந்தியா? மா, வாயா உட்காரு. சாப்பாடு ரெடி. இன்னைக்கு என்ன சாப்பாடு? குதிப்பு மீன் குழம்பு, பாறை மீன் வறுவல், நாத்தங்காய் ஊறுகாய், ஏண்டி? மோர். குழம்பாடி வச்சிருக்கிற குழம்பு உப்பும் இல்லாம உரப்பு இல்லாம சப்புன்னு
சமைக்கணும்னு அக்கறை இருந்தா தானே உங்க ஒப்பம் பண்ற. ஏன்டா புள்ளைய போட்டு அடிக்கிற? அப்புறம் என்னத்தா சிக்கனம் பண்றேன்னு ஏன்னா சினிமா பார்த்து வர்ற சினிமா. இரு அதை இப்படி கொடு. கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. அம்மா என்ன குழம்பு இது? காடை மாப்பிள காடை காத்து கிடந்து புடிச்சு கொடுத்தா காரசாரம் இல்லாம சப்பனம் வச்சிருக்கா. இத காட்டுக்குள்ள விட்டாவது அது பாட்டுக்கு பாந்துகிட்டு இருக்கோம். இவ காயில கொடுத்து போட்டு நான் காயிறேன். அக்கா இதுக்கு என்ன பண்ணணும்னா சட்டியில காடைய போட்டு எண்ணெயில வேக வச்சு கொஞ்சம் இஞ்சி 2 பூண்டு இந்த கறி மசாலா ஏலம் பட்டை கசகசா இதையெல்லாம் போட்டு அம்மியில சதக்குன்னு அரைச்சி அப்படியே கறியில போட்டு ஒரு கிண்டுனா எப்படி இருக்கும் தெரியுமா மச்சான்? நொண்டி குதிரை மாதிரி மடியில மண்டி கிடப்பார். இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடு மச்சான். அத்தா சும்மா சொல்லக்கூடாது, சுண்டி இருக்குது குழம்பு சூப்பர் மாப்பிள. அத்தா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு மொதாட்ட சினிமாவுக்கு போறேன். படையாட்ட சொல்லிட்டு. ஐயோ மொத இவ்வளவு ஆட்டுக்கா. அவசரம். ஓடியா. என்ன ஆச்சு இவனுக்கு? அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் டீச்சர். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர். இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3. ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா. கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். Follow me. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதும்? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிக்க உனக்கு சுவத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதமாயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறேன். படித்தறினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரிட்சை சார். மூதே, இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எடுத்து கேட்கணும். கிட்டவா கிட்டவா. ஆமா, என்ன காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, டேய் அறிவு நம்ம ஹெட் மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரித்தாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருக்கீங்களா? வை வை. இதே வண்டி நவர மாட்டேங்குது. ஏன் சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? ஐயா மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண மாட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா சாயிர? ஏன் சாயிர? நல்லா வரும் போல. ஏன்டா சாயிர? ஏன் சாயிர? அறிவு
அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேள்றா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது ஒண்ணு இல்ல சார். சார், பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துருவேன். நடக்கட்டா நடக்கட்டா அப்படிதான். என்னம்மா இது? வந்ததும் வராதுமா புறப்பட்டு போகணுங்கிறிய? என்னம்மா ஆச்சு? எங்க மேல ஏதாவது கோவமா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. இல்ல பெரியப்பா, நான் போறேன். என்னவோ நீ ஏன் எதையோ நினைச்சுக்கிட்டு போகணுங்கிற? இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல விரும்பல. உன் விருப்பப்படியே செய்யுமா. ஆத்தா ஆத்தா, இது ஒத்த தலைவலி. இந்த தைலத்தை போட்டா சரியாயிடும். 2-3 நாளைக்கு வெயில் அலையாத என்ன? அண்ணே அண்ணே, இந்த மருந்து கொஞ்சம் கசப்பாத்தான் இருக்கும். இத கொதிக்க வச்சு இறக்கி இது கூட பனங்கல்கண்டு போட்டு கொடுங்க. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க, உடனே வந்துடுறேன். அம்மா, கடை வரைக்கும் போயிட்டு வரமா? யாரு யாரது? நான் தான் ரசமா, கௌரி. அம்மாடி, நீங்க இங்க? 2 நாளா உடம்புக்கு முடியலம்மா, அதான். உட்காருங்க தாயி, உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல, நான் ஊருக்கு போறேன். அதான் இந்த புக்கை கொடுத்துட்டு போலான்னு. தாயி, இதை கொடுக்கவா இம்புட்டு தூரம் வந்தீங்க? உங்களுக்கு வேணா எடுத்துக்கங்க, நான் அவங்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் கேட்டு கிடைக்காதது நீங்க சொல்லியா தரப்போறாரு? கடைக்கு போனவங்க இன்னும் காணோம். கசாயம் வேற கொதிச்சு கொட்டிடும். நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்து வைக்கிறேன். ஐயோ வேண்டாம்மா, வேண்டாம். பரவாயில்ல ரசமா. எப்பா கசாயம் எடுக்குது அந்த பொண்ணு. என்னமாச்சு? ஐயோ, அம்மா, கைத்தோரி கஷாயத்தை கால்ல போட்டேன். என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்? ஏ பிள்ளை செண்பகா, இங்க வா. ஐயோ தாயி, ரொம்ப எரியுதா தாயி? என்னையா இப்படி பண்ணிட்ட? அவரை திட்டாதீங்க, யாரும் எதையும் தெரிஞ்சு செய்யறதில்ல. மரியாதா, நான் என்ன பண்ணுவேன்? பண்ணியாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கு தானே செண்பகம் மருந்து போடுவா. அம்மாடி, உன் வீட்டுக்குள்ள போய் மறந்துடுமா? போமா, நான் மருந்து போடுறவா. பாத்து ஐயோ கடவுளே. அம்மாடி, அவ தெரியாம பண்ணிட்டா. பரவாயில்ல ரசமா, தீப்பட்ட கழுந்தானே. என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான். முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது.
நீ என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிடும் போல இருக்குது. ஆமா அரிசி சார், அரிசி. ஐயா அரிசி சார், சத்தியம் அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேட்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு. சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி குமிட்டி மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார், அப்ப மத்ததெல்லாம் வந்து போவாதா? பசங்களா, சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் சார். நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். அறிவழகன், நிறுத்தா. என்னப்பா? விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க. டீச்சர், உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்பர். கேன்சர்னா? டிரான்ஸ்பர்னா ஊரு விட்டு ஊரு போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன். சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர், என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். எங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனசை போட்டு குழம்பிக்காத அறிவு. டீச்சர், மனசுக்கு மசால் வடையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேச அறிவு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் பந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர்.